திருச்செந்தூர் அடுத்த அமளி நகர் கடற்கரை பகுதியில் 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரின் உடல் கரை ஒதுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பாக முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய நகர் பகுதியில் 45 வயதுக்கு பெண் ஒருவருடைய சடலமானது கரை ஒதுங்கி இருக்கிறது. இதனால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தென்புறமாக உள்ள ஐயா கோவில் பின்புறம் உள்ள அந்த அமிநகர் கடற்கரை பகுதியில ஒரு பெண் சடலமானது இன்று கரை ஒதுங்கி இருக்கிறது. அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் கடலில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஐயா கோவில் பின்புறம் உள்ள அந்த அமிநகர் பகுதியில ஒரு பெண் சடலம் கடலில் மிதந்து வருகிறது என்று அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய கோவில் கடலோர பாதுகாப்பு குழுவினருக்கு தகவல் கொடுத்ததை தொடர்ந்து அவர்கள் கடற்கரை பகுதிக்கு விரைந்து வந்திருக்காங்க. அந்த கடலோர ஒதுங்கிய அந்த சடலத்தை பார்வையிட்ட அந்த கடலோர பாதுகாப்பு குழுவினர் உடனடியாக மரைன் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து விரைந்து வந்த அந்த மரைன் குழுவினர் அந்த பெண் சடலத்தை கைப்பற்றினர். கரை ஒதுங்கிய பெண்ணின் சடலம் சுமார் 45 மதிக்கத்தக்கதாக இருக்கிறது என்றும் முகம் வீங்கிய நிலையில் காணப்பட்டு இருக்கின்றது. உடலை மீட்ட மரைன் போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது அருகே திருச்செந்தூர் முருகன் கோவில் இருப்பதால் கோவிலுக்கு வந்த நபர் கடலில்